நம்ம சைதை துரைசாமி அவருடைய ஒரே ஒரு ஆசை மகனான வெற்றி இப்போ நம்ம கூட அவர் இல்லை. ஆனாலுமே அவர் செய்த நிறைய நல்ல விஷயங்கள், அதன் மூலயமா பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்க வெற்றி அவருடைய உயில் பற்றின விவரம் தற்போது தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த உயிலை பற்றின விவரம் தற்போது சைதை துரைசாமி அதே போல் அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு தான் தற்போது வெற்றி அவருடைய உயில் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் வெற்றி அவருக்கு திடீர்னு இவ்வளவு கம்மியான வயதில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதனால் வெற்றி அவர் உயில் அப்படின்னு எதுவுமே எழுதி வைக்கல. ஆனாலுமே பலாயிரக்கணக்கான கோடி சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா வெற்றி அவருடைய பெயரில் இருக்கு. அந்த பலாயிரக்கணக்கான கோடி சொத்து எல்லாமே தற்போது சைதை துரைசாமி, அதாவது அப்பாவான துரைசாமி அதே போல் அம்மா அவங்களுக்கே உரிமை இல்லை அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இப்போ நிதர்சனமான உண்மையாக இருக்கு. அதாவது வெற்றி அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பித்து அதன் மூலயமா நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு. நிறைய பேருக்கு மருத்துவ உதவி, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் சைதை துரைசாமி அதே போல் மகன் வெற்றி 2 பேருமே தான் சேர்த்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சைதை துரைசாமி அவர்களே சொல்லியிருந்தாரு, என்னுடைய மகன் என் கூட இப்போ இல்லை அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா என்னுடைய மகன் மூலியமா நிறைய பேர் பயன் அடைஞ்சு இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே என்னுடைய மகனாக தான் நான் பார்க்குறேன். அவங்க மூலியமா தன்னுடைய மகன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறதா சைதை துரைசாமி அவர்களே சமீபத்தில் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க அந்த ட்ரஸ்ட் அறக்கட்டளை நிறுவனத்தை தற்போது சைதை துரைசாமி அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய மகன் பேரில் நடத்த விருப்பப்படுறாரு. ஆனால் அதுக்கு வெற்றி பேரில் இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து, ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைதை துரைசாமி அவர்களுக்கு தேவைப்படுது. என்னதான் சைதை துரைசாமி அப்பாவாக இருந்தாலும் அவர் வாங்கின நிறைய கோடிக்கணக்கான சொத்து, பண்ணை, வீடு, பேங்க் பேலன்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை தன்னுடைய மகன் வெற்றி பேரில் தான் இதுவரைக்கும் சைதை துரைசாமி அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்படி இருக்க இப்போ வெற்றி அவங்க கூட இல்லை. ஆனாலுமே அவன் பேரில் அந்த ட்ரஸ்ட்டை தொடர்ந்து தான் நடத்த போகிறேன் அப்படின்னு சைதை துரைசாமி முடிவு எடுத்திருக்காரு. ஆனால் வெற்றி பேரில் இருக்கிற எல்லா சொத்துமே அந்த ட்ரஸ்ட்டை நடத்த தேவைப்படுது. ஆனால் தற்போது வெற்றி அவர் இல்லை. அதனால் அந்த சொத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றி மனைவி அவங்களுடைய பொறுப்புக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றி எல்லா சொத்துமே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெற்றி பேரில் இருக்கிற எந்த ஒரு சொத்துக்குமே அப்பா துரைசாமி, அம்மா, இப்படி யாருமே உரிமை கொண்டாட முடியாது. வெற்றி மனைவி மட்டும்தான் அந்த பலாயிரக்கணக்கான சொத்துக்கு உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிற நிலைமை தற்போது உருவாகியிருக்கு. ஸோ இதனால் இந்த ட்ரஸ்ட்டை தற்போது தொடர்ந்து நடத்துறதுல சைதை துரைசாமி அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு.